எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் மாயை முருகேசா, எல்லாம் மாயை. 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறும் அப்படின்ற கனவு இருந்தது. ஆனால் வெறும் 500 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. இதுக்கு மிக முக்கியமாக காரணம் அமெரிக்க மார்க்கெட்டை போட்டு தள்ளிட்டாங்க. அது ஒரு 4% பக்கம் இறக்கம். அதே மாதிரி இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஜப்பான் மார்க்கெட் அவனை ஒரு 3% இறக்கிட்டாங்க. இதனால் ஒரு 1000 பாயிண்ட் ஏறும், பல பங்குகள் 10%, 20% பறக்கும் அப்படின்னு பல பேர் கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதில் ஒன்றும் பெருசாக நடக்கல. அதுலேயும் நீங்கள் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமஸான பங்குகள் ஏதாவது பெருசாக ஏறி இருக்கான்னு பார்த்தா மிக குறைவான ஃபேமஸான இந்த ஐநாக்ஸ் கிரீன் மற்றும் ஷார்தா கிராப்கெம் போன்ற சில பங்குகள் தான் இந்த மாதிரி 10%க்கு மேலையெல்லாம் ஏறி இருக்கான். ஏதாவது நல்ல ஃபேமஸான பங்கு டாடா குரூப்பு, அம்பானி குரூப்பு அப்படி இப்படின்னு ஏதாவது பெருசாக ஏறி இருக்கான்னா அங்கே எதுவும் இல்லை. இந்த கடைசிக்கு இந்த கோல்டியம் இன்டர்நேஷனல் ஒரு கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி அவனையெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு 20% ஏற்றி விட்டுருக்காங்க. எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் மிக மெட்டல்ஸ், ஃபார்மாஸ் போன்ற பலதரப்பட்ட பங்குகள் இப்படி 20-30% ஏற்றி விட்டுருந்தா மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் திரும்பவும் கோல்டு சார்ந்த இந்த கோல்டியம் இன்டர்நேஷனலை இன்னைக்கு 20% ஏற்றி விட்டுருக்காங்க. மற்ற பிரபலமான கம்பெனிகள்லாம் ஒன்றும் பெருசாக ஏறல. ஒரு 5%, 7% இப்படி தான் ஏறி இருக்கானுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியலைங்க நண்பர்களே. இந்த ட்ரம்ப் அவர்கள் சைனாவுக்கு திருப்பி மறுபடி முட்டையாக போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி போட்டிருந்ததுல கடைசியில் இப்போ இவர் 145% சைனா மேலே போட்டிருக்கார். ஒவ்வொரு முறையும் இவங்க எவ்வளோ உயர்த்துறாங்களோ அதே மாதிரி சைனாவும் உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சைனா ஏற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் அமெரிக்கா ஏற்றும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான் யாருமே கணிக்க முடியாதே 145% ஏற்றி விட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் சைனா இன்னும் மறுபடியும் அவங்க ஏற்றலை. அவங்களும் பாதிக்கு பாதி ஏற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க ஏதோ பிம்பிளிக்கு பியாப்பி அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லலை. இவங்க இப்போ 145% ஏற்றுனதோட அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாமே மிக மிக முக்கியமான தகவல். இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஹாலிடே. அப்போ இன்னையிலிருந்து மறுபடி 3 நாள் லீவ் வருது. இனி செவ்வாய்க்கிழமை தான் நம்மளுடைய மார்க்கெட் என்பது வரும். அதனால இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும். 3 நாள் இனி ட்ரம்ப் சைனாக்காரங்களை என்ன பண்ண போறாங்க, எங்க போய் முடியும்னே தெரியாம அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் என்பது விடுமுறை. இது என்னங்க, இது முக்கியமான அறிவிப்புக்கு மேலாக அறிவிப்புகளாக வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் நேற்று மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துருந்தான். அப்படி அவன் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் டிசிஎஸ்னுடைய விலை என்ன ஆகுது அப்படின்றத எல்லாருமே முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய விலையில பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் ஸ்டேபிளாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே என்ன, ஐடி துறையில் மிகப்பெரிய ஒரு பங்கு டிசிஎஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கான். இப்போதைக்கு இதுக்கு மேலே உங்களை நீ எங்கேயா அடிக்கிறது, ஆல்ரெடி எல்லாரும் ஒரு வருஷத்தினுடைய லோன் இருக்கீங்க. அதனால இன்னைக்கு உங்களை மன்னிச்சு விடுறான். ஏன்னா மார்க்கெட் ஏறி இருக்கு இல்லையா, அதனால இன்னைக்கு அதை மன்னிச்சு விட்டாங்க. ஸோ டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் இம்பேக்ட் என்பது அதுக்கு அடுத்த நாளில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கு இப்போ வரைக்கும். இந்த சமயத்தில் இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுகளுமே இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருந்தாலும் சரி, செக்டரல் இண்டிசஸ் ஏறி இருந்தாலும் சரி, யார் அதிகமாக பாராட்டி தள்ளி இருக்காங்க அப்படின்னா மெட்டல் இண்டெக்ஸ் தான். அவன் சமீபத்தில் அவனை வெளுத்து விட்டுருந்தாங்க இந்த டேரிஃப்ஸ் நியூஸ்னால. இன்னைக்கு அந்த மெட்டல் பங்குல பெரிதும் பாராட்டி இருக்கு மார்க்கெட். எல்லாம் 7%, 5% கண்குளிர ஏறக்கூடிய பங்குகளாக இந்த ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல்லாம் இப்படி ஒரே நாளில் சமீபத்தில் 5% ஏறினது ரொம்ப குறைவான நாட்களாக இருந்தது. இன்னைக்கு டாடா ஸ்டீலையே பிடிச்சி நகுத்தி வச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே இங்கே ஒரு இன்பம் அப்படின்றது வந்து மெட்டல் இண்டெக்ஸில் ஆடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் பல வீட்டம்மாக்களுக்கு கோடீஸ்வரி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்த கோல்டு என்பது திடீர்னு இறங்கிட்டான். வெயிட் அ மினிட், நான் ஏன் ட்ரம்ப் பண்ணக்கூடிய கூத்துக்களுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடி திருப்பி 2-3 நாட்களாக இறங்கினதுல பாதி கோல்டு என்பது ஏறி வந்துடுச்சு. நண்பர்களே, இந்த கைப்பில்லை மட்டும் எப்படி இன்னும் உசுரோட இருக்கானே தெரில. இந்த சைனீஸ் மார்க்கெட் மேலே 145% கட்டண உயர்வு அப்படின்றது போட்டிருக்காங்க. இருந்தாலும் சைனீஸ் மார்க்கெட் எந்த விதமான ஃப்ளக்சுவேஷனுக்கும் போகாமல் அவன் ஒரு ஸ்லீப்பிங் புத்தா மாதிரி நீட்டி படுத்துக்கிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான். இன்ஃபேக்ட் வந்து சைனாவினுடைய 2 மார்க்கெட்டுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கானுங்க.
ஒன்றுமே புரியல, ஒன்றுமே விளங்கல. எப்படி சைனா மார்க்கெட் இப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறானுங்க அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். நண்பர்களே, இந்த சமயத்தில் NBCC அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் அவன் மேலே நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பங்கினுடைய விலை தற்போதைய நிலைமையில் 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. இவனுடைய Q3 ரிசல்ட் தற்போதைக்கு நல்லபடியாக தான் கொடுத்துருந்தான். ஒரு ஏர்முகமாக தான் கடந்த 3 குவார்ட்டர்களாக கொடுத்துருந்தான். இப்போ இவனுடைய ரிசல்ட் Q4 ரிசல்ட் ஒரு 150 கோடிக்கு மேலே வருமா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருதுன்னா, இன்னைக்கு தேதியில் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கிட்டத்தட்ட 1504 கோடி மதிப்பிலான ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் வித்திருக்காங்க. இதில் NBCCக்கு என்ன கிடைக்குன்னா, மார்க்கெட்டிங் ஃபீயாக 1% ஆஃப் சேல் வேல்யூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, இந்த கிராவிட்டா அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் லீட் ப்ரொடியூசர் இன் இந்தியா. இந்த மாதிரி அதிகமாக அறிமுகம் இல்லாத பாப்புலர் இல்லாத பங்குகள் தான் இன்னைக்கு 10%, 15% வெடிச்சு சதுரி இருக்கான். அறிமுகமான நல்ல ஃபேமஸான பங்குலாம் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா 5% அந்த மாதிரி தான் ஏறி இருக்கான். இந்த கிராவிட்டா இந்தியா அப்படின்ற பங்குல வந்து இன்னைக்கு என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் போன குவார்ட்டரில் ஏர்முகமாக தான் கடந்த 3 குவார்ட்டர்களில் அவனுடைய கொடுத்துருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வெறும் 1% FIS ஹோல்டிங் இருந்தது, DIS ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. Q3 பொறுத்த வரைக்கும் 14% FIS ஹோல்டிங் ஆகும், DIS ஹோல்டிங் 5.5% இருக்கு. இப்போ Q4 ரிசல்ட் அவன் எப்படி கொடுப்பான் அப்படின்றது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடந்த 6 மாதத்தினுடைய லோ பிரைஸில் தற்போதைக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருப்பவன் தான் இந்த கிராவிட்டா இந்தியா அப்படின்ற பங்கு. ஆனால் இந்த பங்குலாம் இறங்கி வரல. 1 இயர் லோ பக்கத்தில் 1000 ரூபாய் அப்படின்றது இவனுடைய 1 இயர் லோ. அதுக்கு பக்கத்துலலாம் இவன் சரிவடையில. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெருசாக ஃபேமஸ் ஆகாத பங்குகள் அதெல்லாம் பெருசாக கீழே விழுகல போகிற. பெருசாக ஃபேமஸான பங்குகள் தான் நிறைய பேர் புல்லாம் பிடிச்சி பயத்தில் விற்று விட்டாங்க போல, என்னன்றது தெரியல. பட் எனிவே, இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வால்யூம் என்பது அதிகமாக ரெக்கார்ட் ஆகியுள்ளது மார்க்கெட்டில். நண்பர்களே, தற்போதைய மார்க்கெட்டில் ஒரே ஒருத்தன் அல்லது சில பேர் தான் உருப்படிய அதனுடைய 1 இயர் லோலிருந்து ஏறி வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் என்ற பங்கும் உண்டு. அவன் வந்து சமீபத்தில் மார்ச் 2025 52 வீக் லோ பக்கத்தில் போயிருந்தான். அதுக்கப்புறம் திரும்பி மேல் நோக்கி வந்திருந்தான். இந்த பங்குல தற்போதைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 416வது கடையாக சூரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு அவன் பெருசாக ஒன்றும் சந்தோஷமாக பிச்சுக்கிட்டு ஆடல. பட் இருந்தாலும் 0.37% அப்படின்றது இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. ஆனால் சமீபத்தில் இப்போ நான் நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் போன நண்பர்களே, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. பில்டிங்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி ஃபுல்லாக உள்ள ஏசி இருக்குது. நல்லா பார்த்தா பீஸ்ஃபுல்லாக இருக்கு. கம்முன்னு போய் நானும் வேலைக்கு சேர்ந்துடலாமா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காங்களா, ஒரு இடத்துல நிற்கிறதே இல்லை. அப்போ ஹெல்த்துக்கும் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கோம், அவங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களே, இந்த சாரதா எனர்ஜி அப்படின்ற கம்பெனி வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன்லேயும் இருக்காங்க, பவர்லேயும் இருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் வந்து 15%க்கு மேலே ஏறி இருக்கான். தேங்க்ஸ் டு த மெட்டல் இண்டெக்ஸ். இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் தான் பறக்கிறானாச்சே. அதனால் இந்த சாரதா எனர்ஜி அப்படின்ற பங்கையும் கிட்டத்தட்ட 15% ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி தாங்க. இந்த பங்கெல்லாம் ஒரு வருஷத்தினுடைய லோ வரவே இல்லை. ஆல்ரெடி இவன்லாம் உச்சத்தில் தான் இருக்கான். ஸோ உச்சத்துக்கு மேலே உச்சமாக இன்னைக்கு ஒரு 15% அந்த பங்குக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த சமயத்தில் இந்த பங்கை பற்றி ஒரு தகவல் என்னன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கடன் என்பது 1714 கோடியாக இருந்தது. இப்போ 2875 கோடியாக இருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் என்பது தொடர்ந்து நல்லா மேல் நோக்கி கடந்த 3 குவார்ட்டர்களாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய Q4 இனி எப்படி வரும் அப்படின்னு எல்லாரும் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு எனர்ஜி கம்பெனி JSW அப்படின்ற எனர்ஜி கம்பெனி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அக்வஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாக்கினுடைய விலை அப்படின்றதுல பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. வெறும் 1%க்கு ப்ளஸில் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனால் மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அக்வஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4.7 ஜிகாவாட் அப்படின்றதெல்லாம் தகவல் விடுறாங்க. இது இருக்கிறதுலே வந்து
லார்ஜஸ்ட் அக்வஷன் அப்படின்ற மாதிரி பெருமையான தகவல் தான். பட் இருந்தாலும் அந்த பங்கு வெறும் 1% இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, எல்லா பங்குகளுடைய விலையுமே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. பழைய ஹை எப்படியாவது வந்துடணும் அப்படின்ட்டு. இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றதெல்லாம் கூட 52 வீக் லோலியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எத்தனை நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்? கடந்த 4-5 மாசமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எல்லாருமே தான் முயற்சி பண்றானுங்க மேலே வரணும்னு. ஆனால் எங்கே வர்றானுங்க? ஒரு துளி மேல் நோக்கி வந்த உடனேமே மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே வந்து உளுந்துடுறானுங்க. இந்த சமயத்தில் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து அவங்க தொடர்ந்து 4 குவார்டர்களாக ஒரு வருடமாக வளர்ச்சி என்பதே காமிச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டாக பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அடுத்து வரக்கூடிய Q4 ரிசல்ட் வந்து இந்த ட்ரெயிலிங் 12 மந்த்ஸை மாற்றி போன ஃபினான்ஷியல் இயரில் எப்படி இதனுடைய ரிசல்ட் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்ன செஞ்சு என்ன புண்ணியம், நானே ரொம்ப சோகத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த அசாஹி இந்தியா கிளாஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். ஆனால் அவன்லாம் வந்து 1 இயர் லோ பக்கத்தில் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய Q3 ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஏறுமுகத்தில் ரிசல்ட் கொடுத்துருந்தான். கிட்டத்தட்ட 5 குவார்டர்களாக 63 கோடி, 73, 77, 95, 105ன்னு ஏறுமுகமாக ரிசல்ட் கொடுத்துருந்தவன் தான். ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சிருந்தவன் தான். இருந்தாலும் இவனை படுக்க போட்டு பாவம் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய Q4 ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி CCL ப்ராடக்ட்ஸ்னு ஒரு பங்கு, அடடடடா காலில் வெந்தண்ணி ஊற்றும் பொழுது எப்படி நம்ம மேலே கீழே குதிப்போமோ அது மாதிரி குதித்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு கடந்த 2 வருடமாகவே மிகப்பெரிய அளவில் குதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கூட சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டியதாக ஒரு தகவல். அப்படி இருக்கக்கூடிய இந்த CCL ப்ராடக்ட்ஸுடைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q3 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் FISனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் சரி, DISனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் சரி பெருசாக மாறவே இல்லை. வாங்கி போட்டு கிணத்துல போட்ட கல்லாக அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க போல. 2 குவார்டர்களாக எந்த விதமான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பங்கினுடைய Q4 ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எப்போ டிக்சன் சார் நீ ஒருத்தம் போதையா எல்லா ட்ரேடர்களுக்கும் ஹார்ட் அட்டாக் கொண்டு வரக்கு. அதாவது நண்பர்களே, அந்த காலத்துலலாம் வந்து இந்த டாடா மோட்டார், டாடா ஸ்டீல் போன்ற பங்குகளை எல்லாம் தான் செலக்ட் பண்ணி ட்ரேடிங்க்கு எடுப்பாங்க. ஏன்னா அதில் நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அது போன்ற கம்பெனிகளுக்கு ஒரு குட்டி டிராகனாக இந்த டிக்சன் அப்படின்றது இந்த காலத்தில் வந்திருக்கு. இந்த டிக்சன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியாக சமீப காலங்களில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அடேங்க அப்பா, மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு தற்போது 21 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால மறுபடியும் 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த டிக்சன் பல பேர்த்துக்கு, பல ட்ரேடர்களுக்கு ஹார்ட் பீட்டை ஏற்றுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, பல பேர் வந்து ஃபார்மா கம்பெனியில் முன்னணியில் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப், அதே மாதிரி இந்த ஜூப்லியன்ட் ஃபார்மா போன்ற சுமார் ரகமாக உள்ள இந்த 14,190 கோடி மதிப்பிலான மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி எல்லா லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லா ஃபார்மா கம்பெனிஸுமே ஏறாதா? ஏன்னா சமீபத்தில் போட்டு அடி வெளுத்து விட்டுருக்கானு. திடீர்னு டேரிஃப் கட்டணம் சம்பந்தப்பட்ட தகவல்னால பெருசாக இறக்கி விட்ட பங்குலாம் ஏறாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஜூப்லியன்ட் ஃபார்மாவா அப்படின்ற பங்கு ஒரு 7.5% ஏறி கொஞ்சோண்டு மகிழ்ச்சி என்பதை கொடுத்துருக்கு. அதில் மட்டும் இல்லை, சிப்லா போன்ற மிகப்பெரிய பைல்வான் கம்பெனிகளில் கூட ஏதாவது மேலே ஏற்றி விடப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எல்லா முதலீட்டாளர்களும் பார்த்துட்டே இருக்காங்க. எத்தனையோ அட்டம்ப்ட் அடிக்கிறான், எந்த அட்டம்ப்ட்டுமே பெருசாக கடந்த 6 மாதங்களாக வரமாட்டேங்குது. இப்போ கூட பாருங்கள், நவம்பர் மாதத்தில் ஒரு பெரிய அட்டம்ப்ட் அடித்து மேலே போகலான்னு பார்த்தான் சிப்லா, மறுபடியும் இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனை அட்டம்ப்ட் அடிச்சிட்டான், கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7 அட்டம்ப்ட் பக்கம் அடிச்சிட்டான். பட் இந்த 7 அட்டம்ப்ட் அடிச்சுமே அவனுடைய பழைய ஹை என்பது இன்னுமே வந்து பிடிக்க முடியல. இப்போ மறுபடியும் ஒரு 8வது அட்டம்ப்டாக மறுபடியும் 21 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இந்த சிப்லா அப்படின்ற பங்கு. நிறைய பேர் நினைப்பாங்க, பரவாயில்ல இந்த ஷேரினுடைய விலையாவது இப்படி பல்வேறு அட்டம்ப்டுகள் அடிக்குதே, இங்கே என்னடான்னா தண்ணிக்குள்ள போட்ட கடப்பாறையாக பல்வேறு போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள் நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கான், அட்டம்ப்ட் அடிக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக் சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 100 பஸ் ஆர்டர் கிடைச்சது, 200 பஸ் ஆர்டர் கிடைச்சதுனாவே டபக்குன்னு ஏறி உட்காந்துக்குவான்.
இன்னைக்கு வந்து அவனுக்கு 297 எலக்ட்ரிக் பஸ்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைத்துள்ள நிலைமையில் ஒரு 50 days மூவிங் ஏவரேஜ் கூட தாண்டறதுக்கு சக்தி இல்லாமல் அந்த காலத்தில் பார்த்தீங்களா பஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னா உடனே தூக்கி ஃப்ளைட்டில் ஏற்றி மேலே அனுப்பிச்சி விட்ருவானு. 2200 ரூபாயில் இருந்த பங்கு இப்போ வெறும் 1137 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்கு. பட் ஆர்டர் கிடைச்ச நிகழ்வை இவன் பெருசாக சந்தோஷமாக கொண்டாடாமல் சுமாராக கொண்டாடிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, ஏதோ ஒரு 4.5% கொண்டாடிக்கிட்டு இருக்கானே, அந்த அளவுக்காவது பரவாயில்லன்னு அந்த பங்கு வச்சிருக்கிறவங்களாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. போட்டு தாக்குங்கள் போட்டு தாக்குங்கள் நண்பர்களே. என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா? அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் இறங்கவே முடியாத ஒரு சிம்ம சொப்பனமாக 107க்கு பக்கத்தில் சமீபத்தில் ஆடிக்கிட்டு இருந்தான். அவனை அப்படியே மண்டை மேலே கொட்டி 100 ரூபாய்க்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. இது காலத்தினால் பார்க்க முடியாத ஒரு அதிசயம்தான். இங்கே பார்த்தீங்களா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வெறும் 100. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக 100க்கு அப்புறம் மறுபடி மேல் நோக்கி ஏறி வர போறானா இல்லை 100க்கும் கீழே 80 போயிடணுமா? அவ்வளோதான். ட்ரம்ப் அனைவரும் பதவிட்டு தூக்கிடுவாங்க. 100 யூஎஸ் டாலர் 100 ஏங்க இப்போ 108 பக்கம் இருந்தது, 108லேருந்து 100 வந்துருக்கு. சரி, இவ்வளவு தூரம் வர வேண்டாம், இந்த 8 மறுபடியும் இறங்கி ஒரு 92 போகட்டும். போச்சுன்னா அவ்வளோதான், ஆடி போயிடுவாப்ல மனுஷன். இப்போ 90 நாள் பாஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா டேரிஃபே. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் டேரிஃபே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. இந்த சமயத்தில் நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா டாலருக்கு எதிராக சமீபத்தில் பாவம் 88க்கெல்லாம் போயிடுச்சு போல ஒரு காலத்தில். இப்போ ஓரளவுக்கு 86ன்னு வந்து நம்ம அளவு கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு தான் இருக்கானுங்க. எது எப்படியோ நண்பர்களே, ட்ரம்ப் அவர்கள் நம்மளுடைய மார்க்கெட்டை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அமெரிக்காவினுடைய மற்றும் சைனாவினுடைய டேரிஃப் வார் என்பது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நம்மளுக்கு இனி அடுத்த 3 நாட்களுக்கு லீவ். யாரே என்னமோ பண்ணிக்கிட்டு போங்கப்பா, எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.